சகோதரர்களே, ஒன்னு தெரிஞ்சுக்கோ. தமிழ்நாட்டுல இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லீம் லீக் ஆகட்டும், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் ஆகட்டும், ஏர்வாடி முஸ்லீம் லீக், என்னமோ எல்லாம் நீங்க வளருங்க. நான் வேண்டான்னு சொல்ல. உங்களுக்கு வாழ்த்துக்கள், துவாக்கள், உங்கள் பாதைகள் பயணங்கள் சிறப்பாக்கு. ஆனா என்ன அமைக்கி நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா அழிஞ்சிருவே நீ. அது மாத்திரம் சொல்றோம். இனிமேல் எல்லா பேரும் நம்ம இந்த கேசட் கேட்கறவங்க பூரா இந்த எவரவே இந்த நஜாத்துல இருந்துகிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இந்த வதந்தியை பரப்புறானோ அவன் பாஸ்போர்ட் நம்பர், வேலை செய்யற கம்பெனி நம்பர், அதெல்லாம் எனக்கு எடுத்து உடனே ஃபேக்ஸ் பண்ணிருங்க. நான் அதை நேரம் ஹை கமிஷன்ல போய் சவுதி அம்பாசிடர் மூலியமா நேரம் அங்க கொடுத்து மொத்த பயிலையும் வெளியேற்றி போடுவேன். ராமநாதபுரத்துல 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிட்டாரு பாபா அப்படி சொல்லியிருக்கான். அவன் ஆளுக்கு வக்கீல் வச்சுட்டு எனக்கு 5 லட்சம் ரூபாய் எங்க அம்மா பேர்ல டெபாசிட் போடுங்கிறேன் இமாம் அலி. ராமநாதபுரத்துல 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா நீங்க எவனும் கொல்ல வேணாம், நானே ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போயிருப்பேன். இந்த ஊர்ல 200 பள்ளிவாசல்ல பேசியிருக்கேன். என்னைய பார்க்காத பள்ளிவாசல்காரன் இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த கூட்டத்துக்கு அந்த தடா சிறைவாசிகளுக்காக கத்துன்னு கத்தி இருக்கிறான், நாய் கத்துன மாதிரி. ஒரே ஒரு ஊர்ல இந்த RS மங்கலங்கிற ஊர்ல 1200 ரூபாய் வசூல் பண்ணி அன்னைக்கே மணி ஆரம்பிச்சான். வேற எவனா 100 ரூபாய் கொடுத்தவன் இருக்கிறியா அந்த கூட்டத்துல? கிடையாது. சொல்ல தில்லு கிடையாது. 3 வருஷமா கத்துனேன், 3 வருஷமா கத்துனேன். ஒரு ஜமாத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருப்பீங்களா?